அனைவருக்கும் வணக்கம். அமைச்சரவை நேற்று ஜனாதிபதி அவருடைய தலைமையிலே கூடியது. இதன்போது எடுக்கப்பட்ட முடிவுகள் அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் மாநாடு சற்று முன்னர் அரசாங்க தகவல் திணைக்களத்திலே சுகாதார மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சரும் அமைச்சருடைய ஊடக பேச்சாளருமாகிய டாக்டர் நலிந்த ஜெயதீசம் அவருடைய தலைமையில் நடைபெற்று இதன்போது அரசாங்க தகவல் திணைக்களத்துடைய பணிப்பாளர் நாயகம் ஹர்ஷ பண்டார் ஆகியோர் இணைந்திருந்தார்கள். நாங்கள் எடுக்கப்பட்ட முடிவுகளை ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். முதலாவது எடுக்கப்பட்ட முடிவு இலங்கையினுடைய தேசிய இணையவழி பாதுகாப்பு மூலோபாயம் 2025-2029 ஆண்டு தொடர்பானதாக காணப்படுகின்றது. 2018 ஆண்டில் அறிமுகம் செய்யப்பட்ட இலங்கையினுடைய முதலாவது தகவல் மற்றும் சைபர் பாதுகாப்பு மூலோபாயம் 2019 ஆண்டு தொடக்கம் 23 ஆண்டு வரை அமுல்படுத்தப்பட்டது. இலங்கை கணனி அவசர பதிலளிப்பு குழுவினால் ஸ்ரீலங்கா சேர்ட் முதலாவது இணையவழி பாதுகாப்பு மூலோபாயத்தினுடைய அடிப்படை மற்றும் உலக வங்கியினுடைய உதவியின் ஊடாக இணையவழி பாதுகாப்பு தொடர்பான இலங்கையினுடைய தேசிய இணையவழி பாதுகாப்பு மூலோபாயம் 2025-2029 தயாரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையினுடைய பாதுகாப்பு தொடர்பில் சிவில் துறைகள் மட்டுமே உள்ளடக்கப்படும் வகையில் சட்ட ரீதியான மற்றும் ஒழுங்குபடுத்தல் சட்டகத்தை மேம்படுத்தல், அறிவை அதிகரித்தல், இணையவழி பாதுகாப்பு தயார் நிலையை மேம்படுத்தல், பதில் வினையாற்றல் திறனை அதிகரித்தல் மற்றும் ஒத்துழைப்புகளை அதிகரித்தல் ஆகிய துணைப்பொருட்களை அடிப்படையாக கொண்டு மேற்குறித்த மூலோபாய வரைவு தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கமைய இலங்கையினுடைய தேசிய இணையவழி பாதுகாப்பு மூலோபாயம் 2025-2029 அமுல்படுத்துவதற்காக டிஜிட்டல் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. இரண்டாவதாக இருப்பது வெளிநாடுகளில் அமைந்துள்ள இலங்கை தூதுப்பணி குழுக்கள் அலுவலகங்கள் மூலம் இணையவழி மூலம் கடவுச்சீட்டுகளை விண்ணப்பிப்பதற்கான கருத்திட்டம் தொடர்பானதாக காணப்படுகின்றது. இலங்கையர்கள் வெளிநாடுகளில் அமைந்துள்ள இலங்கை தூதுப்பணி குழுக்கள் அலுவலகங்கள் ஊடாக நிகழ்நிலை முறைமை ஊடாக கடவுச்சீட்டுகளை விண்ணப்பிப்பதற்கான முறைமை துரிதப்படுத்துவதற்காக குறித்த செயற்பாடுகளை நிகழ்நிலையாக மேற்கொள்வதற்கு ஒத்துழைப்பு பெறுதல் தொடர்பான முன்மொழிவு புலம்பெயர்ந்தோருக்கான சர்வதேச அமைப்பு IOM அந்த நிறுவனத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கமைய 20 தூதுப்பணி குழுக்கள் அலுவலகங்கள் உள்ளடங்கும் வகையில் உயிர்க்குறிகள் சேகரிப்பு நிலையம் மற்றும் அதற்கு தேவையான உபகரணங்களை வழங்குதல், குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்துடன் நிகழ்நிலையில் தொடர்பு கொள்வதற்கான வசதிப்படுத்தல் மற்றும் ஒருங்கிணைவதற்கு உரிய முறைமைகள், மென்பொருட்களுடைய அபிவிருத்தி மற்றும் தேவையான தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவதற்கான கருத்திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு புலம்பெயர்ந்தோருக்கான சர்வதேச அமைப்பு தேவையான நிதியுதவி வழங்குவதற்கு உடன்பாடு தெரிவித்துள்ளது. குறித்த கருத்திட்டத்தை அமல்படுத்துவதன் ஊடாக வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி துரிதமாகவும் இலகுவாகவும் கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்வதற்கான வசதிகளை வழங்குவதற்கு முக்கிய நோக்கமாக காணப்படுகின்றது. அதற்கமைய அடையாளம் கண்டுள்ள 20 இலங்கைக்கான வெளிநாட்டு தூதுப்பணி குழுக்கள் அலுவலகங்கள் ஊடாக நிகழ்நிலை முறைமை ஊடாக கடவுச்சீட்டுகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான கருத்திட்டத்தை இவ்வாண்டு தொடக்கம் அமல்படுத்துவதற்காக வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் மற்றும் பொது நிர்வாக, பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. மூன்றாவது தீர்மானமாக அமையப்பட்டிருப்பது இலங்கை புகையிர திணைக்களத்துக்கு 5 புகையிரத இயந்திரங்களுக்கான பெருகை தொடர்பானதாக காணப்படுகின்றது. போக்குவரத்து நெரிசல் மிக்க பிரதேசங்களில் பயணிகள் புகையிரதங்களை சேவையில் ஈடுபடுத்துவதற்கு பொருத்தமான புகையிரத இயந்திரங்கள் தற்போது இலங்கை புகையிரத திணைக்களத்திடம் காணப்படவில்லை. அதனால் நாளாந்தம் சேவையில் ஈடுபடுத்தப்படும் புகையிரத இயந்திரங்களில் பெருமளமானவை 20 ஆண்டுகளுக்கும் அதிக காலம் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமையால் அடிக்கடி திடீர் இயந்திர கோளாறு ஏற்படுகின்றது. அதனால் நாளாந்தம் தமது தேவைகளுக்கு புகையிரதங்களை பயன்படுத்தும் பயணிகள் பல்வேறு சிரமங்களுக்கு முகம் கொடுக்கின்றார்கள். தற்போது இயங்குகின்ற புகையிரத சேவைகளை மேற்கொண்டு செல்வதற்காக குறைந்தபட்சம் 96 புகையிரத இயந்திரங்கள் தேவைப்படுவதாக அறியப்பட்டிருக்கின்றது. தற்போது சில புகையிரத இயந்திரங்கள் பற்றாக்குறையாகவும் காணப்படுகின்றன. அதற்கமைய போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பிரதேசங்கள் மற்றும் நீண்ட தூர சேவைகள் ஈடுபடுத்துவதற்காக 5 புகையிரத இயந்திரங்களுடைய பெருகைக்கு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. அடுத்ததாக டேஸ்பெரி ஆக்ஷமின் மெய்லெட் BP 500 மில்லிகிராம் தடுப்பு மருந்து குப்பிகள் 4 லட்சம் விநியோகிப்பதற்கான பெருகை தொடர்பாக காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் குருதிச்சோகையால் பாதிக்கப்படும் நோயாளிகள் அல்லது தலசீமியா நோயாளிகளுடைய உடலில் உள்ள மேலதிக இரும்பு சேர்க்கை அகற்றுவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற டேஸ்பெரி ஆக்ஷமின் மெய்லெட் தடுப்பூசி BP 500 மில்லிகிராம் 4 லட்சம் ஊசி மருந்து குப்பிகள் கொள்வனவு செய்வதற்காக சர்வதேச போட்டி விலைமனு கோரல் கடைபிடித்து விலைமனுக்கள் கோரப்பட்டுள்ளது. அதற்காக 2 விலை மனுதாரர்களால் விலைமனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் ABC Pharma Services Private Limited நிறுவனத்துக்கு குறித்த பெருகை வழங்குவதற்கு சுகாதார மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. அடுத்த தீர்மானமாக அமைவது உள்ளூராட்சி நிறுவனங்களால் மேற்கொள்ளப்படுகின்ற மலக்கழிவு நீர் மற்றும் மலக்கழிவு முகாமைத்துவ செயற்பாடுகளை மேம்படுத்துவதற்காக சுத்திகரிப்பு கட்டமைப்புகளை நிறுவுதல் தொடர்பானதாக காணப்படுகின்றது. போதுமான அளவு மலக்கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் இன்மையால் நாட்டில் மலக்கழிவு நீர் மற்றும் மலக்கழிவு முகாமைத்துவம் செய்யும் அந்த தொடர் சங்கிலியை முழுமைப்படுத்துவதில் தடைகள் காணப்படுகின்றது. அதனால் சில சந்தர்ப்பங்களில் ஒன்று சேர்கின்ற மலக்கழிவுகள் முறையற்ற விதத்தில் திறந்த சுற்றாடலில் வெளியேற்றப்படுகின்றன. கழிவு முகாமைத்துவம் தொடர்பான தேசிய கொள்கையின் கீழ் மலக்கழிவு
மலக்கழிவு நீர் மற்றும் மலக்கழிவு முகாமைத்துவத்துக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்ய வேண்டிய தேவை இனங்காணப்பட்டிருக்கின்றது. அதற்கமைய கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்துக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிதியிலிருந்து 200 மில்லியன் ரூபாய் தொகையை பாவித்து தெரிவு செய்யப்பட்டுள்ள உள்ளூராட்சி நிறுவனங்களில் இயந்திர பொறிமுறை மலக்கழிவு சுத்திகரிப்பு நிலையங்களை நிர்மாணிப்பதற்காக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. அடுத்த தீர்மானமாக அமைவது 2ஆம் நிலை பராமரிப்பு மருத்துவமனைகளுடைய இயலளவை மேம்படுத்தும் வேலை திட்டமாக காணப்படுகின்றது. நாடளாவிய ரீதியில் 2ஆம் நிலை பராமரிப்பு மருத்துவமனைகளுடைய தரப்பண்பு மற்றும் இயலளவை அதிகரிக்கும் நிகழ்ச்சி திட்டத்துக்காக பெறுபவர்களை அடிப்படையாக கொண்ட வரவு செலவு திட்ட உதவியாக $100 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்குவதற்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி உடன்பாடு தெரிவித்திருக்கின்றது. உத்தேச திட்டத்தின் ஊடாக 2ஆம் நிலை சுகாதார சேவை மருத்துவமனைகளுடைய சேவை இயலளவு மற்றும் தரப்பண்பை மேம்படுத்துதல், மருந்து விநியோக சங்கிலி, சுகாதார பெருகை மற்றும் நிதியிடல் முறைமையின் வெளிப்படைத்தன்மை மற்றும் வினைத்திறனை பலப்படுத்தல் போன்றன நோக்கங்களாக காணப்படுகின்றன. பெறுவோருக்கு கிடைக்கும் கடன் வழங்க முறைமையை ஊடாக வழங்கப்படும் மேற்குறித்த நிதியை பயன்படுத்தி குறித்த கருத்திட்டத்தை 2025 தொடக்கம் 30ஆம் ஆண்டு வரை அமுல்படுத்துவதற்காக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 7வது தீர்மானமாக அமையப்பெற்றிருப்பது 1954ஆம் ஆண்டின் 19ஆம் இலக்க கடை அலுவலக ஊழியர்கள் ஊழியத்தையும் ஊதியத்தையும் ஒழுங்குபடுத்தல் சட்டத்தினுடைய ஒழுங்கு விதிகளை திருத்தம் செய்தல் தொடர்பானதாக காணப்படுகின்றது. 1954ஆம் ஆண்டின் 19ஆம் இலக்க கடை அலுவலக ஊழியர்களுடைய ஊழியத்தையும் ஊதியத்தை ஒழுங்குபடுத்தல் சட்டத்தின் மூலம் கடை அலுவலக ஊழியர்களுடைய சேவை வசதிகள், சேவை காலம், மேலதிக நேர கொடுப்பனவு மற்றும் விடுமுறை தொடர்பான ஏற்பாடுகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த சட்டத்துக்கு அமைய தொழில் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சருக்கு ஏற்புடைய ஒழுங்கு விதிகளை வெளியிடுவதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. தற்போது அமுலில் காணப்படுகின்ற ஒழுங்கு விதிகளின் அடிப்படையில் 18 வயது பூர்த்தியடைந்த ஒரு பெண் ஊழியர் தங்குமிட ஹோட்டலில் வரவேற்பு அலுவலர், பெண்கள் அங்கி அறை ஊழியர், பெண்களினுடைய ஆடை அறை ஊழியர்களுடைய அல்லது பெண்களுடைய மலசல கூட ஊழியர்களுடைய கர்மங்களில் பிற்பகல் 6 மணிக்கு பின்னர் மற்றும் முற்பகல் 6 மணிக்கு முன்னர் சேவையில் ஈடுபடுத்தப்படக்கூடிய வசதி வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இருந்த போதிலும் வதிவிட ஹோட்டல் மற்றும் உணவகங்களில் பணியில் ஈடுபட்டுள்ள உணவு மற்றும் பானங்களை வழங்கும் பெண் ஊழியர்கள் இரவு 10 மணி வரை மட்டுமே சேவையில் ஈடுபடுத்தப்படலாம் என்பதனால் குறித்த நடவடிக்கை செயற்பாடுகளை பேணும் போது பல்வேறு சிக்கல் நிலை தோன்றுகின்றது. இரவு 10 மணி வரை குறித்த நடவடிக்கை செயற்பாடுகளை பேணும் போது பல்வேறு சிக்கல் நிலை தோன்றலாம் என்பது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அதற்கமைய தங்குமிட ஹோட்டல் மற்றும் உணவகங்களில் பணியில் ஈடுபட்டுள்ள உணவு மற்றும் பானங்களை வழங்கும் கர்மங்களில் ஈடுபடும் 18 வயதுக்கு கூடுதலான பெண் ஊழியர்கள் பிற்பகல் 6 மணிக்கு பின்னரும் முற்பகல் 6 மணிக்கு முன்னரும் பணியில் ஈடுபடக்கூடிய வகையில் 1954ஆம் ஆண்டின் 19ஆம் இலக்க கடை அலுவலக ஊழியர்கள் அந்த சட்டத்தினுடைய ஏற்பாடுகளை திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. இறுதியான தீர்மானமாக அமையப்பெறுவது தேச எல்லைகள் ஊடாக நாடுகளுக்கு இடையில் இடம்பெறுகின்ற இலத்திரனியல் வர்த்தக செயற்பாடுகள் மீதான வரி விதிப்பு தொடர்பானதாக காணப்படுகின்றது. இலத்திரனியல் வர்த்தக செயற்பாடுகளின் வேகமான வளர்ச்சியுடன் நாடுகளுக்கு இடையில் இடம்பெறுகின்ற இலத்திரனியல் வர்த்தக செயற்பாடுகள் ஊடாக இலங்கைக்கு மேற்கொள்ளப்படுகின்ற இறக்குமதியினுடைய அளவு கருத்தில் கொள்ளும் வகையில் அதிகரித்துள்ளமை அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு உதவும் முறைமைப்படுத்தல் சூழமைவை உருவாக்குவதன் மூலம் சிறப்பான பொருளாதார நன்மைகள் கிடைக்கும். இலத்திரனியல் வர்த்தக செயற்பாடுகளை மேம்படுத்துவதற்காக இலத்திரனியல் வர்த்தக செயற்பாடுகளிலிருந்து வரி வருமானத்தை சேகரித்தலை முறைமைப்படுத்துதல் அரசால் மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒரு தேவைப்பாடாக காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் குறித்த நிலைமைகளை கருத்தில் எடுத்து இலத்திரனியல் வர்த்தக செயற்பாடுகளுக்கு தற்காலிக தொழிற்பாட்டு சலுகை ஒன்று வழங்கல் மற்றும் குறித்த விடயம் தொடர்பில் நீண்டகால முறைமைப்படுத்தல் பணிச்சட்டகத்தை செய்வதற்காக தொடர்புடைய நிறுவனங்களுடைய உத்தியோகத்தர்களை உள்ளடக்கிய குழு ஒன்றை நியமிப்பதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. இவைதான் நேற்று ஜனாதிபதி அவருடைய தலைமையில் எடுக்கப்பட்ட அமைச்சரவை முடிவுகளாக காணப்படுகின்றது. மீண்டும் ஒரு அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.